அஷ்டாவக்ர கீதை அத்தியாயம் 2. ஜனகர் தத்துவ நுட்பம் உணர்ந்து வியப்புடன் சுவானுபவம் உரைத்தல். ஜனகர் கூறுகிறார், மாசற்ற சாந்த வடிவான தூய அறிவு என் இயல்பாக இருக்க அதனை அறியாமல் அந்தோ இத்தனை காலம் மோகத்தால் ஏமாற்றப்பட்டது என்ன? மாசற்ற சாந்த வடிவான தூய அறிவு என் இயல்பாக இருக்க அதனை அறியாமல் அந்தோ இத்தனை காலம் மோகத்தால் ஏமாற்றப்பட்டது என்ன? நான் ஒருவனே இந்த உடலை அறிகிறேன், அவ்வாறே இந்த ஜெகத்தையும் அறிகிறேன். எனவே என்னில் இந்த ஜெகத் முழுமையும் உள்ளது, அல்லது சற்றேனும் அவை என்னில் இல்லை. நான் ஒருவனே இந்த உடலை அறிகிறேன், அவ்வாறே இந்த ஜகத்தையும் அறிகிறேன். எனவே என்னில் இந்த ஜகத் முழுமையும் உள்ளது, அல்லது சற்றேனும் அவை என்னில் இல்லை. ஆஹா, உடலோடு சேர்த்து இவ்வுலகையும் அனாத்மா என்று விட்டுவிட்டதும் ஏதோ ஒரு விசாரணையால் பரமாத்மா எனக்கு துலங்குவது என்ன? உடலோடு சேர்த்து இவ்வுலகையும் அனாத்மா என்று விட்டுவிட்டதும் ஏதோ ஒரு விசாரணையால் பரமாத்மா எனக்கு துலங்குவது என்ன? அஷ்டாவக்ர கீதை முதல் அத்தியாயத்தில் சிஷ்யனான ஜனக மகாராஜா குருவான அஷ்டாவக்ரரிடம் முக்தி அடைவது எப்படி, விடுதலை அடைவது, பந்தத்திலிருந்து விடுபடுவது, ஞானத்தை அடைவது எப்படி, அதற்கு வழிகாட்டுங்க அப்படின்னு ஜனக மகாராஜா அஷ்டாவக்ரரிடம் கேள்வி கேட்கிறார். அதுக்கு அஷ்டாவக்ரர், நீ ஏற்கனவே நித்திய முக்த சுத்த பிரம்மம். நீ உன்னுடைய இயல்பு நிலை அப்படிங்கிறது உண்மையான ஸ்வரூபம். அது ஏற்கனவே முக்தி நிலையில தான் இருக்குது. உனக்கு பந்தம் என்பதே கிடையாது. உடல் மனம் அகங்காரத்தை விட்டுவிட்டு, அது நான் அப்படிங்கிற இந்த மோகத்தை விட்டுவிட்டு, பாவனையை விட்டுவிட்டு உன்னுடைய இயல்பு நிலையில் இருந்து பார்த்தால் உனக்கு பந்தம் என்பதே இல்லை அப்படிங்கிறது தெரிய வரும் அப்படின்னு ஆத்மாவினுடைய குவாலிட்டிஸை விளக்கி கூறுகிறார். அவருடைய இயல்பு நிலை. ஜனக மகாராஜாவினுடைய ஸ்டாண்ட் பாயிண்ட், நான் ஒரு ஜீவாத்மா, நான் உலக விஷயங்கள்னால, வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள்னால பாதிக்கப்படக்கூடியவனாக இப்போது இருக்கிறேன், எனக்கு நிம்மதி வேண்டும் அப்படின்னு கேட்குறார். ஆனால் குருவானவர் ஆத்மாங்கிற ஸ்டாண்ட் பாயிண்ட்லிருந்து நீ ஏற்கனவே பூரணமானவன், உன்னை எதுவுமே தொட முடியாது, எந்த நாமரூபமும் உன்னை டச் பண்ண முடியாது, பாதிக்க முடியாது அப்படிங்கிறத அவனுடைய ஸ்வரூபம் அப்படிங்கிற ஆத்மாவினுடைய ஸ்டாண்ட் பாயிண்ட்லிருந்து விளக்குகிறார். குருவானவர் சிஷ்யனுக்கு ஆத்மாவை பிரகாசப்படுத்தி காட்டுறார். ஜீவன்கிற ஸ்டாண்ட் பாயிண்ட்லிருந்து சிஷ்யன் கேள்வி கேட்கிறார். ஆத்மாங்கிற ஸ்டாண்ட் பாயிண்ட்லிருந்து ஆத்மாவை, ஜீவனை பிரகாசப்படுத்த தேவையில்லை. அதை பற்றி, அதனுடைய குவாலிட்டிஸ், அதனுடைய குற்றம் குறை, அதனுடைய கவலை, அதனுடைய பந்தம் எல்லாமே சிஷ்யனுக்கு ஏற்கனவே தெரியும். நாம ரூபத்தை பற்றியோ, வாழ்க்கையை பற்றியோ, ஜீவாத்மாவை பற்றியோ பிரகாசப்படுத்த தேவையில்லை. அதை ஜனகர் தினசரி வாழ்ந்து கொண்டிருக்கிறார், அனுபவித்து விட்டார். ஜீவனாக என்னென்ன அனுபவிக்கணுமோ எல்லாத்தையும் அவரே அனுபவித்து பார்த்துட்டார். அப்போ குருவானவர் எதை பிரகாசப்படுத்த காட்டணும் அப்படின்னா, அவருக்கு தெரியாதது, அவர் அனுபவத்தில் இல்லாதது, அது ஆத்மா பிரம்மம். ஏன்னா மகாராஜாவா அவர் என்னென்னத்தை அனுபவிக்க முடியுமோ ஒரு மனிதன் எல்லாத்தையும் ஏற்கனவே அனுபவிச்சிட்டார். நாம ரூபத்தை, ஜீவாத்மாவாக இருந்து உலகத்தை அவர் ஏற்கனவே தெரிஞ்சுக்கிட்டாரு, அனுபவிச்சிட்டார். அதை நாம் பிரகாசப்படுத்த தேவையில்லை, அது அவர் ஏற்கனவே அவருக்கு தெரியும். அப்போ குருவானவர் இந்த பிரபஞ்சத்துக்கு ஆதாரமான, உடல் மனம் அகங்காரத்துக்கு ஆதாரமான, சிஷ்யனுக்கு தெரியாத, சிஷ்யனிலிருந்து மறைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஆத்மாவை, ஆத்மாவினுடைய குணங்களை அவர் பிரகாசப்படுத்தி காட்டுறார் முதல் அத்தியாயத்தில். 2வது அத்தியாயத்தில் தத்துவ நுட்பம் உணர்ந்த ஜனகர் வியப்புடன் சுவானுபவம் உரைத்தல். மாசற்ற சாந்த வடிவான தூய அறிவு என் இயல்பாக இருக்க அதனை அறியாமல் அந்தோ இத்தனை காலம் மோகத்தால் ஏமாற்றப்பட்டது என்ன?
ஆத்ம தரிசனம் சிரவண மாத்திரத்திலேயே குருவானவர் நீ ஆத்மா, உன்னுடைய இயல்பு நிலை பிரம்மம் அப்படின்னு சொன்ன உடனேயுமே அந்த நிலையில் நின்று ஆத்மாவாக இருந்து அதை தரிசனம் செய்யக்கூடிய ஒரு உத்தம அதிகாரியாக, சிரவண மாத்திரத்தில் ஆத்ம தரிசனம் செய்யக்கூடிய உத்தம அதிகாரியாக ஜனக மகாராஜா இருந்ததுனால குருவினுடைய உபதேசம் கேட்டதும் அவருக்கு ஆத்மானுபவம், பிரம்மானுபவம், ஞானானுபவம் வருகிறது. தன்னுடைய இயல்பு நிலை ஸ்வரூபத்தை அவர் உணர்ந்து வியப்புடன், இப்படி ஒரு இடம், இப்படி ஒரு இருப்பு, இப்படியும் என்னால் இருக்க முடியும், இது இவ்வளவு காலம் எனக்குள்ளேயே இருந்தும் இந்த ஆத்ம ஆனந்தம் இப்போது குருவினுடைய உபதேசத்தை கேட்டு நான் அனுபவிக்கக்கூடிய இந்த விடுதலை, இந்த பேரானந்தம், இந்த நிம்மதி, இந்த பூரணத்துவம் எப்போதுமே எனக்குள்ளேயே தான் இருந்திருக்குது. இப்ப குருவானவர் அதை பிரகாசப்படுத்தி காட்டினார். அஞ்ஞான திரையை விலக்கி ஆத்மாவை குருவானவர் பிரகாசப்படுத்த, உபதேசத்தினால பிரகாசப்படுத்த, சத் சங்கத்தினால பிரகாசப்படுத்த அதை நான் இப்போது அனுபவிக்கிறேன். இந்த பேரானந்தம், பூரணத்துவம், முக்தி நிலை எப்பவுமே எனக்குள்ள இருந்தும் இத்தனை காலம் அதனை நான் அறியாமல் மோகித்து காலத்தை வீணடித்து விட்டேன். எத்தனையோ ஜென்மங்கள், எத்தனையோ உடலெடுத்து நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். எல்லா இடத்துலையும் இந்த ஆத்மா இருந்திருக்கு. எல்லா நேரத்திலையும் நான் என்னென்ன உடல்களை எடுத்து என்னென்ன வேஷம் போட்டு இந்த வாழ்க்கையில் வாழ்ந்தேனோ எல்லா நேரத்திலையும் எல்லா இடத்திலையும் ஆத்மா என்னுடைய இயல்பாக, எசன்ஸாக எப்பவுமே இருந்து கொண்டுதான் இருந்திருக்கிறது. அது இப்பதான் எனக்கு தெரிய வருகிறது. அஞ்ஞானத்தினால, மோகத்தினால இது தெரியாம, எனக்குள்ளேயே ஆனந்தம் இருக்குதுன்னு தெரியாம உலகத்துல நான் தேடிக்கிட்டு இருந்தேன். நான் என்னுடைய இயல்பே ஏற்கனவே பூரணமானது அப்படின்னு தெரியாம நான் ஒரு பெர்ஃபெக்டாக, பூரணமாக உலகப் பொருட்களை நான் தேடிக்கிட்டு இருந்தேன். அந்தோ பரிதாபம். என்னுடைய நிலையை பார்த்தா எனக்கே வெட்கமாக இருக்குது. எனக்குள்ளேயே இருக்கக்கூடிய இந்த சொத்து நான் தேடினது, இத்தனை ஜென்மமாக நான் தேடினது எனக்குள்ளேயே இருந்திருக்கு, நானாகவே இருந்திருக்கு அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு வெட்கமாக இருக்குது. எத்தனை கஷ்டத்தை நான் இந்த உலகத்தில் பட்டேன். இதை தேடித்தான், இந்த பூரணத்துவத்தை, இந்த பேரானந்தத்தை, இந்த நிம்மதியை தேடி நான் என்னவெல்லாம் இந்த உலகத்தில் செய்தேனே அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு வெட்கமாக இருக்கிறது. வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு ஜனகர் ஆனந்தமாக கூறுகிறார். எப்படி கோயிலுக்கு போனால் குருக்களானவர், பக்தர்கள் கோயிலுக்கு போகிறாங்க, லைனில் நிற்கிறாங்க. அங்கேயே இருக்கக்கூடிய குருக்கள், அவர் எப்பவுமே கோயிலே இருப்பார். கர்ப்ப கிரகத்துக்கு முன்னாடியே ஒரு சின்ன ஸ்டூலை போட்டு உட்காந்துருப்பார். தட்டம் வச்சிருப்பார், அதில் விளக்கு இருக்கும். இப்போ குருவினுடைய வேலை என்ன? அங்கேயே இருக்கக்கூடிய குருவினுடைய வேலை என்ன? பக்தர்களுக்கு கடவுள் தரிசனம் செய்யணும்னு எவ்வளவு தூரம் பஸ் ஏறி வீட்டில் இருந்து படியில் ஏறி கஷ்டப்பட்டு அங்கே கோயிலுக்கு கடவுள் தரிசனம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு திரையை விலக்கி கடவுளை பிரகாசப்படுத்தி காட்டுறார். கர்ப்ப கிரகத்தில் இருக்கக்கூடிய இந்த சிவலிங்கத்தை பிரகாசப்படுத்தி காட்டுறார். அது குருவினுடைய வேலை. திரையை விலக்கி சிவலிங்கத்தை பிரகாசப்படுத்தி அதுக்கு தீபாராதனை காட்டும் பொழுது அதை பிரகாசப்படுத்தி காட்டுறார். அதுபோல இங்கே குருவான அஷ்டாவக்ரர் அஞ்ஞான திரையை விலக்கி, முதல்ல யார் கேள்வி கேட்டா? வீட்டில் இருந்து பஸ்ஸு பிடிச்சி படி ஏறி யார் கோயிலுக்கு வந்தா? பக்தன். எனக்கு முக்தி வேண்டும், ஞானம் வேண்டும், விடுதலை வேண்டும்னு முதல்ல யார் கேள்வி கேட்டா? குருவை அடைந்து யார் கேள்வி கேட்டா? சிஷ்யன். இது ஜனக மகாராஜா. அப்படி வந்த பக்தர்களுக்கு கடவுளை காட்டி கொடுப்பது குருவினுடைய வேலை. கடவுளை பிரகாசப்படுத்தி கொடுப்பது குருவினுடைய வேலை. இப்போ அஷ்டாவக்ரர் உத்தம அதிகாரியாக கேள்வி கேட்ட ஜனகருக்கு அஞ்ஞான திரையை விலக்கி ஆத்மாவை பிரகாசப்படுத்தி காட்டுறார். உடனே கடவுள் தரிசனம் செய்த பக்தர் ஆனந்தப்படுவார். கடவுளை நல்லா அலங்கரித்து வச்சிருக்கிறாங்க, கடவுள்கிட்ட இருந்து சந்தன வாசம் வருது, ஊதுபத்தி வாசம் வருது, ஜோதி தெரியுது, அங்கே பிரகாசமாக இருக்குது, மணி ஓசை கேட்குது. இப்போ எல்லாமே ஒரு
புலன்களுக்கு எதெல்லாம் பெஸ்டான விஷயங்களோ அதெல்லாம் கடவுள்கிட்ட இருந்து வருது. ஆத்மாவினுடைய எல்லா குணங்களும், ஆத்மா பூரணமானது, ஆனந்தமயமானது. அங்கே பயம் கிடையாது, பொறாமை கிடையாது, குறை கிடையாது அப்படின்னு ஆத்மாவினுடைய குவாலிட்டிஸ், ஃப்ராக்ரன்ஸ் எல்லாம் ஆத்மாவை தரிசனம் செய்யும்போது ஒரு சிஷ்யனுக்கு கிடைக்குது. எப்படி? கடவுளுக்கு போய் கடவுள் தரிசனம் பண்ணும்போது ஒரு நல்ல மலர், சந்தன வாசனை, ஊதுபத்தி வாசனை, பிரகாசம், அங்கே ஜோதி எரியுது, ஒரு பூ சாஃப்டாக இருக்குது, நல்ல விஷயங்கள், 5 புலன்களுக்கும் இருக்கக்கூடிய பெஸ்டான விஷயங்கள் எல்லாம் கடவுள் தரிசனம் செய்யும்போது நமக்கு கிடைக்கிது. பஞ்சாமிரதம் கிடைக்கிது, பிரசாதம் கிடைக்கிது. அதே மாதிரி குருவானவர் பிரகாசப்படுத்த ஆத்ம தரிசனம் செய்து அதில் ஏற்பட்ட ஆனந்தத்தை வியப்புடன் சுபானுபவம் உரைத்தல். வியப்பாக இவ்வளவு ஆனந்தமான பூரணமானது என்னுடைய இயல்பு அப்படின்னு அதை தரிசனம் செய்து அதனுடைய ஆனந்தத்தை இனி வரும் பாடல்களில் அவர் வெளிப்படுத்துகிறார். சிஷ்யனான ஜனக மகாராஜா வெளிப்படுத்துகிறார். நான் ஒருவனே இந்த உடலை அறிகிறேன், அவ்வாறே இந்த ஜகத்தையும் அறிகிறேன். எனவே என்னில் இந்த ஜகத் முழுமையும் உள்ளது, அல்லது சற்றேனும் அவை என்னில் இல்லை. உடலோடு சேர்த்து இவ்வுலகையும் அனாத்மா என்று விட்டுவிட்டதும் ஏதோ ஒரு விசாரணையால் பரமாத்மா எனக்கு துலங்குவது என்ன? நான் ஒருவனே இந்த உலகத்தையும் பார்க்குறேன், இந்த ஜகத்தையும் பார்க்குறேன், இந்த உடலையும் பார்க்கிறேன். அப்படின்னா இந்த உடல் என்னுடைய ஆழ்நிலை தூக்கத்தில் இல்லை. காலையில் எந்திரிச்ச உடனேயும் உடல் என்னுடைய அனுபவத்துக்கு வருது. உடல், மனம், அகங்காரம் என் முன்னாடி நிற்கிது. கனவுல உடலை காணோம், ஆனால் மனம் மட்டும் ஏதோ ஒரு கனவு உலகத்தை சித்தரிக்குது. ஆழ்நிலை தூக்கத்தில் உடலையும் காணோம், மனசையும் காணோம், அகங்காரத்தையும் காணோம். இப்போ இதெல்லாம் வந்து போவது, மாறிக்கொண்டிருப்பது. இந்த உடல் மாறிக்கிட்டே இருக்குது, மனம் மாறிக்கிட்டே இருக்குது, என்னுடைய கேரக்டர் மாறிக்கிட்டே இருக்குது, எனக்கு பிடிச்சது பிடிக்காது எல்லாம் மாறிக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அது மாதிரி இந்த உலகமும் மாறிக்கொண்டே இருக்குது. இந்த உடலையும் நான் பார்க்கிறேன், இந்த உலகத்தையும் நான் பார்க்கிறேன். அப்போ இது எல்லாமே என்னுள் தோன்றி மறைகிறது. ஆத்மாவாக சச்சித் ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய என்னுள், அறிவாக இருக்கக்கூடிய சித் ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய என்னுள் இந்த உடல், மனம், அகங்காரம், உலகம் எல்லாமே தோன்றி மறைகிறது. அப்போ இது எல்லாமே எனக்குள்ளதான் இருக்குது, அல்லது இது எதுவுமே நான் அல்ல. ஆழ்நிலை தூக்கத்தில் உலகம் அப்படிங்கிறது நம்மளுடைய அனுபவத்தில் இல்லை, உடல் அப்படிங்கிறது இல்லை, மனம் அப்படிங்கிறது இல்லை, அகங்காரம் அப்படிங்கிறது இல்லை. ஆனால் நான் இருந்து கொண்டே இருக்கிறேன். இப்போ இது எதுவுமே என்னுள் இல்லை, உண்மையில் அது இல்லை. காலையில் எந்திரிச்சா இதெல்லாம் எனக்குள்ளே இருக்குது. ஆத்மாவாக எனக்குள்ள உலகம் தெரியுது, அதில் என்னென்னமோ நடக்குது. உடம்பு தெரியுது, அதில் என்னென்னோ குறை இருக்குது, வலி இருக்குது, வியாதி இருக்குது. மனம் தெரியுது, அதில் ஏதோ சுகம் துக்கம் எல்லாம் வந்து போகுது. அகங்காரம் தெரியுது, அது ஏதோ ஆனந்தமாக இருக்குது, அது ஏதோ குறையோடு இருக்குது. இதெல்லாம் எனக்குள்ள தெரியுது. ஆழ்நிலை தூக்கத்தில் இது எதுவுமே தெரியலை. அப்போ இது எல்லாமே பிரபஞ்சம், உடல், மனம், அகங்காரம், எல்லா நாமரூபம், ஸ்தூலம், சூட்சுமம் எல்லாமே எனக்குள் தோன்றி மறைகிறது. இது எதுவுமே என்னை பாதிக்காமல் இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய அனுபவம். தினசரி ஒரு அஞ்ஞானி கூட அதை அனுபவிச்சுட்டு தான் இருக்கார். ஆழ்நிலை தூக்கத்துக்கு போகும்போது உலகத்தில் இருக்கக்கூடிய குறையோ, உடம்பில் இருக்கக்கூடிய குறையோ, மனசில் இருக்கக்கூடிய குறையோ, அகங்காரத்தில் இருக்கக்கூடிய குறையோ அவரை பாதிக்காமல் 4 மணி நேரம் நிம்மதியாக அவர் தூங்குறார். இதிலிருந்து என்ன தெரியுது? எந்த குறையும் அவரை பாதிப்பதில்லை. அவருடைய இயல்பு நிலை ஸ்வரூபமான ஆத்மாவை ஆழ்நிலை தூக்கத்தில் நாம் சும்மா இருக்கிறோம், ரிலாக்ஸ்டாக இருக்கிறோம், எதுவும் பண்ணாமல் இருக்கிறோம். அப்படின்னா ஆத்மாவாக இருக்கிறோம், இயல்பாக இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது நாம் நிம்மதியாக சாந்தியாக இருக்கிறோம். அப்படின்னா தினசரி இந்த வாழ்க்கை ஃபுல்லாக என்ன நடந்ததோ அதனுடைய மார்க்கு, அதனுடைய ஸ்கார், அதனுடைய சுவடு, அதனுடைய தழும்பு ஆத்மாவாகிய என் மேலே கிடையாது. அதனுடைய பதிவுகள் ஆத்மாவாகிய என் மேலே கிடையாது. அப்போ இந்த சம்சார வாழ்க்கையில் பட்ட சுகம் துக்கத்தினுடைய தழும்புகள், அதனுடைய அடையாளங்கள், குறியீடுகள்லாம் எங்கே இருக்குது? அது உடம்பில் இருக்குது, அது மனசில் இருக்குது. பட்ட காயங்கள் எல்லாம் மனசில்
இருக்குது. தழும்பாக மனசில் இருக்குது, உடம்பில் இருக்குது, அகங்காரத்தில் இருக்குது. ஆனால் என்னுடைய இயல்பான ஆத்மாவில் எந்த மார்க்குமே கிடையாது. எத்தனையோ விஷயங்களை நான் அனுபவித்தேன், வாழ்க்கை ஃபுல்லாக அனுபவித்தேன், இன்னைக்கு ஃபுல்லாக அனுபவித்தேன். ஆனால் என்னுடைய ஆழ்நிலை தூக்கத்தில் ஆத்மாவாக இருக்கும்போது எதுவுமே என்னுடைய அனுபவத்தில் இல்லை. அப்போ இந்த ஒரு ஆத்மாவை உடல் மனம் அகங்காரம் விழித்து கொண்டிருக்கும் பொழுதே தரிசனம் செய்த குரு காட்டி கொடுக்க, அஞ்ஞான திரையை விலக்கி ஆத்மாவை பிரகாசப்படுத்தி குரு காட்டி கொடுக்க அதை தரிசனம் செய்த ஜனகர், எனக்குள்ள இந்த உடல் மனம் அகங்காரம் உலகமெல்லாம் வந்து மறைகிறது, இந்த பிரபஞ்சமே எனக்குள்ளதான் தெரியுது, அது எதுவுமே என்னை பாதிக்காமல் இருக்கு, அது எதுவுமே என்னுடைய ஸ்வரூபம் கிடையாது அப்படின்னு ஆனந்தமாக இப்போதான் அது எனக்கு விளங்கி இருக்கு அப்படின்னு ஆனந்தமாக சொல்றார். இந்த உடலோடு சேர்த்து இவ்வுலகையும் அனாத்மா என்று விட்டுவிட்டதும் ஏதோ ஒரு விசாரணையால் பரமாத்மா எனக்கு துலங்குவது என்ன? உடம்பு தெரியறதெல்லாம் விட்டுட்டு இருக்கிறத தரிசனம் செய்யணும். உடல் மனம் அகங்காரம் எனக்கு தெரியுது, அதை பார்க்க முடியுது. என்னுடைய அகங்காரத்தையே என்னால் பார்க்க முடியும். நான் இவ்வளோ நாள் அஞ்ஞானத்தில் இருக்கும்போது எதுவாக நான் வாழ்ந்து கொண்டிருந்தேனோ அந்த அடையாளத்தையே என்னால் பார்க்க முடியும். ஒரு காலத்தில் அது அமைதியாக இருக்குது, வெளியில் யாராவது ஏதாவது ஒன்று சொன்ன உடனே அந்த அகங்காரமானது எழுந்து வருது. அகங்காரத்தினுடைய எழுச்சியும் அதனுடைய மறைவையும் என்னால் பார்க்க முடியும். இந்த உடலோடு சேர்த்து ஜகத்தையும் அனாத்மா என்று விட்டுவிட்டதும் ஆழ்நிலை தூக்கத்தில் தினசரி நாம் தெரிஞ்சோ தெரியாமலோ அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த உலகத்தை ஃபஸ்ட்டு விடுறோம். காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் உலகத்தில் எத்தனையோ வேலைகள் செய்தோம், இன்டராக்ஷன் பண்ணோம், பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் பண்ணோம். தூங்கும்போது நாம் என்ன பண்ணுறோம்? ஒரு ரூமுக்குள்ளே போயிட்டு உலகத்தை கட் ஆஃப் பண்ணுறோம். 4 செவத்துக்குள்ளே போய் ஒரு பெட்டில் படுத்துக்கிட்டு லைட் ஆஃப் பண்ணும்போது சத்தம் வராமல், லைட்டு வெளிச்சம் வராமல் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணும்போது, டிவி ஆஃப் பண்ணியாச்சு, ரேடியோ ஆஃப் பண்ணியாச்சு, சத்தத்தை எல்லாம் ஆஃப் பண்ணியாச்சு, ஸ்க்ரீனை போட்டாச்சு, லைட்டை ஆஃப் பண்ணியாச்சு அப்படின்னா உலகத்தை நாம் ஆஃப் பண்ணுறோம். இவ்வுலகத்தையும் உடலையும் அனாத்மா என்று விட்டுவிட்டதும் தூங்கும்போது உலகத்தை நாம் விடுறோம். கண்ணு, காது, மூக்கு, ஐம்புலன்கள் மூலமாக தெரியக்கூடிய இந்த உலகத்தை நாம் கட் ஆஃப் பண்ணுறோம், விட்டு விடுகிறோம். அடுத்து உடலையும் விட்டு விடுகிறோம், ரிலாக்ஸ்டாக படுத்துக்கிறோம். நின்றுக்கிட்டு தூங்க முடியாது, அதனால் உடலை விடணும் அப்படின்னா ரிலாக்ஸ்டாக படுக்கணும். அதில் எந்த ஸ்ட்ரெயினும் இருக்கக்கூடாது. ஏன்னா உடலை நாம் விட போகிறோம். 5 மணி நேரம் 6 மணி நேரத்துக்கு உடலை விட போகிறோம். அதனால் அது படுத்து கொள்ளட்டும். எங்கே நாம் போட்டோமோ அங்கேயே காலையில் எந்திரிக்கும் போது அந்த உடல் கிடக்கும். அதனால் அதை நாம் கிடத்தி விடுகிறோம். அது உடலை விடுறோம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மனசையும் விடுகிறோம், எண்ணங்கள் எல்லாம் இல்லாத நிலைக்கு. அதுக்கப்புறம் நான் அப்படிங்கிறதே இல்லாத ஒரு நிலைக்கு நாம் போகிறோம். தினசரி நாம் இந்த உலகத்தையும் உடலையும் மனசையும் அகங்காரத்தையும் விட்டு கொண்டு தான் இருக்கிறோம். ஏன்னா அதெல்லாம் அனாத்மா, அதெல்லாம் நமக்கு மேலே வந்தது, ஒரு நாள் இல்லாமல் போயிடும். எப்படி ஒரு நடிகர் ஸ்டேஜில் போய் நடிக்கும்போது, ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும்போது கதாபாத்திரத்தை மேக்கப் போட்டுட்டு கதாபாத்திரத்தை ஏற்று நடிக்கிறார், தன் மேலே ஏற்றி வச்சு நடிக்கிறார். ஷூட்டிங் முடிஞ்ச உடனேயுமே மேக்கப்பை கலைச்சிட்டு கதாபாத்திரமாக இல்லாமல் அதை இறக்கி வைக்கிறார். ஃபிசிக்கலாக அந்த மேக்கப்பை கலைக்கிறார், மென்டலாக அந்த கதாபாத்திரமாக பாவனை செஞ்சார், அதையும் ஸ்டாப் பண்ணுறார். ஏன்னா இப்போ பிரேக், இப்போ ஷூட்டிங் நடக்கலை, அவர் ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கார். அந்த மாதிரி உடல் அப்படிங்கிறது நம்மளுடைய பயாலஜிக்கல் சூட், அது ஒரு மேக்கப். கதாபாத்திரம் அகங்காரம், நான் அவன் இவன், நான் ஹஸ்பண்டு, நான் மேனேஜர், ப்ரொஃபஷனல் ஐடென்டிட்டி, குடும்ப ஐடென்டிட்டி, இந்த ரோல் எல்லாமே நம்மளுடைய பாவனை, கேரக்டரைசேஷன். இது எல்லாத்தையும் தினசரி ஆழ்நிலை தூக்கத்தில் இந்த மேக்கப்பை நாம் கலைச்சிக்கிட்டு தான் இருக்கிறோம். அதனால தான் கடவுளை கூத்தாண்டவர். எப்படி ஒரு ஆக்டர் மேக்கப்பை போட்டுட்டு காஸ்டியூமை போட்டுக்கிட்டு ஒரு கேரக்டராக பாவித்து அவர் நடிக்கிறாரோ, கதாபாத்திரத்தை ஏற்று நடிக்கிறாரோ, ஆத்மாவைய பிரம்மமாகிய கடவுள் இந்த சிவன் இந்த உடல்களை நாமரூபமாகிய இந்த பயாலஜிக்கல் உடம்பை ஏற்று காஸ்டியூமை போட்டுக்கிட்டு ஒரு ஜீவனாக கூத்தாடுறாரு. கூத்தாண்டவர், கூத்தாடக்கூடியவர் யார்? ஆக்டர் யார் அப்படின்னா சிவன். அந்த கேரக்டர் யார்? அது ஜீவன். தினசரி
அந்த கூத்தாண்டவர் தன்னுடைய காஸ்டியூமை கலட்டி அவராக இருப்பது தான் ஆழ்நிலை தூக்கம். அது பூனை காஸ்டியூம் போட்டாலும், நாய் காஸ்டியூம் போட்டாலும், புலி காஸ்டியூம் போட்டாலும், மர காஸ்டியூம் போட்டால் கூட நைட்டு ஆழ்நிலை தூக்கத்தில் ஒரு 4 மணி நேரம் எல்லா காஸ்டியூமையும் கலட்டி வச்சுக்கிட்டு கூத்தாண்டவர், கூத்து ஆடுறவர் அவராக இருக்கார். அதுதான் ஆழ்நிலை தூக்கம். அங்கே என்ன இருக்குது? அவராக இருக்கும்போது என்ன அனுபவம் இருக்குது? அங்கே பூரணத்துவம் இருக்குது, நிம்மதி இருக்குது, ஆனந்தம் இருக்குது, அமைதி இருக்குது. பூனை தூங்கினாலும், நாய் தூங்கினாலும், மாடு தூங்கினாலும், ஹிட்லர் தூங்கினாலும், புத்தர் தூங்கினாலும், அஞ்ஞானி தூங்கினாலும், ஞானி தூங்கினாலும் அவருடைய அனுபவம் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஏன்னா கூத்தாண்டவர், கூத்தாடுறவர் ஒரே ஒருத்தர் தான். ஆத்மாங்கிறது ஒன்று தான், பிரம்மங்கிறது ஒன்று தான். அதுவே எல்லா காஸ்டியூமையும் போட்டுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கு, நடனம் ஆடிக்கிட்டு இருக்கு. நடராஜர் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறார். காஸ்டியூமை கழட்டிட்டு அவராக இருக்கும்போது எல்லாத்துக்கும் ஒரே அனுபவம். ஏன்னா பேக்ரவுண்டில் இருப்பது ஒரே ஆள் தான். ஆஹா, உடலோடு சேர்த்து இவ்வுலகையும் அனாத்மா என்று விட்டுவிட்டதும் ஏதோ ஒரு விசாரணையால் பரமாத்மா எனக்கு துலங்குவது என்ன? ஆழ்நிலை தூக்கத்தில் பை நேச்சராகவே நாம் எல்லாத்தையும் விட்டுட்டு நாமளாக இருக்கிறோம். ஆனால் இந்த ஞான விசாரணையின் மூலமாக, சத்சங்கத்தின் மூலமாக, குரு உபதேசத்தை கேட்டு கான்ஷியஸாக, வாலண்டியராக, ஆழ்நிலை தூக்கம்ங்கிறது ஒரு இன்வாலண்டரி ப்ராசஸ், தானாகவே நடக்கக்கூடியது. ஆனால் இதுதான் நடக்குதுன்னு நமக்கு அதை பற்றின அறிவில்லை. ஆத்மாவாக நாம் இருக்கிறோம், இயல்பாக நாம் இருக்கிறோம், நிம்மதியாக, கடவுளாக, நம்மளுடைய இயல்பு நிலையாக நாம் இருக்கிறோன்னு நமக்கு தெரியல. அது ஒரு ஆட்டோமேட்டிக் ப்ராசஸாக இருக்குது. ஞானம் அப்படிங்கிறது ஒரு வாலண்டரி ப்ராசஸ். சத்சங்கத்தின் மூலமாக, குரு உபதேசத்தின் மூலமாக, ஆழ்நிலை தூக்கத்தில் எது தானாகவே நடக்கிறதோ அதை நாம் வாலண்டியராக, இந்த உடல் மனம் அகங்காரம் விழித்து கொண்டிருக்கும் பொழுதே நாம் ஆத்மாவாக இருந்து பழகுவது. இதுதான் நிதித்தியாசனம். உடல் மனம் அகங்காரம் எல்லாம் தூங்கி போனதுக்கப்புறம் ஆத்மா அதெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஆத்மாவாக இருப்பது அது ஆழ்நிலை தூக்கம். அதெல்லாம் ஆணாக இருக்கும் பொழுதே உடல் அது விழித்து கொண்டு தான் இருக்குது, உட்காந்துக்கிட்டு இருக்குது, நின்றுக்கிட்டு இருக்குது, வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது, நடந்துக்கிட்டு இருக்குது, டிரைவ் பண்ணிக்கிட்டு இருக்குது. மனம் ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது, யோசிச்சுக்கிட்டு இருக்குது, கால்குலேஷன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்குது, பிளான் பண்ணிக்கிட்டு இருக்குது. அகங்காரங்கிற இந்த காஸ்டியூம் ரோல் பிளே நாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும் போதே உலகங்கிறது நமக்கு தெரியுது புலன்கள் மூலமாக. இதெல்லாம் தெரிந்து கொண்டிருக்கும் பொழுதே, ஆணாக இருக்கும் போதே நாம் ஆத்மாவாக இருப்பது. அப்பவும் ஆத்மா இருக்குது. இதெல்லாம் ஆணாக இருக்கும் போதும் ஆத்மா இருக்குது. ஆழ்நிலை தூக்கத்தில் இதெல்லாம் ஆஃபாக இருக்கும் போதும் ஆத்மாவாக இருக்குது. ஆத்மா இருக்குது. அப்போ கான்ஷியஸாக, வாலண்டியராக இந்த உடல் மனம் அகங்காரம் உலகமெல்லாம் தெரியும் போது கூட ஆத்மாவாக நாம் இருப்பது அது நிதித்தியாசனம். இது தியானம். சிரவணம் மாத்திரத்தில் ஜனகர் வேக்கிங் ஸ்டேட்டிலேயே இந்த உடல் மனம் அகங்காரம் வேக்ஃபுல்லாக இருக்கும்போதே ஆத்மாவாக இருந்து பார்க்குறார். அப்போ இந்த உடலையும் உலகத்தையும் அனாத்மா என்று விட்டுவிட்டதும் ஆத்ம தரிசனம் எனக்கு கிடைக்கிறது. உலகத்தில் போய் எனது, நான், என்னுடையது, இது என்னுடைய காரு, வீடு, ராஜ்யம்னு உலகப் பொருட்களில் போய் உட்காராம அதை விட்டுட்டு, இது உடம்பு மனசு அகங்காரம் நானுன்னு இந்த உடல் மனம் அகங்காரத்து மேலே ஏறி உட்காராம அதையும் விட்டுட்டு சும்மா இருந்தால் ஆத்ம தரிசனம் எனக்கு உண்டாகிறது. உடலையும் மனசையும் அகங்காரத்தையும் உலகத்தையும் அனாத்மா என்று விட்டுவிட்டதும் ஏதோ ஒரு விசாரணையால் எனக்கு ஆத்மா துலங்குகிறது அப்படின்னு ஆனந்தமாக வெளிப்படுத்துகிறார். அடுத்த பாடல். எவ்விதம் அலைகளும் நுரை குமிழிகளும் நீரிலிருந்து வேறில்லையோ அவ்விதம் ஆத்ம வெளிப்பாடாம் ஜகத்தும் ஆத்மாவாகிய எண்ணிலிருந்து வேறில்லை. எவ்விதம் அலைகளும் நுரை குமிழிகளும் நீரிலிருந்து வேறில்லையோ அவ்விதம் ஆத்ம வெளிப்பாடாம் ஜகத்தும் ஆத்மாவாகிய எண்ணிலிருந்து வேறில்லை. விசாரித்து பார்க்கையில் ஆடை நூலிழையே ஆதல் போல விசாரித்து பார்க்கையில் ஜகத் கூட ஆத்மாவுக்கு அயலானதல்ல, ஆத்மமயமாகவே இருக்கிறது. விசாரித்து பார்க்கையில் ஆடை நூலிழையே ஆதல் போல விசாரித்து பார்க்கையில் ஜகத் கூட ஆத்மாவுக்கு அயலானதல்ல, ஆத்மமயமாகவே இருக்கிறது. முதல்ல
ஜனகரானவர் நான் உடல் மனம் அகங்காரம் ஜீவாத்மா அப்படின்னு கேள்வி கேட்டார். அதுக்கப்புறம் குருவானவர் தெளிவுபடுத்தினதுக்கப்புறம் ஆத்மா நான் அப்படிங்கிற அந்த ஷிஃப்ட் இன் ஸ்டாண்ட் பாயிண்ட் ஐடென்டிட்டி அவருக்குள்ளே நடக்குது. தன்னுடைய இயல்புத்தன்மை அதை அவர் தரிசனம் செய்கிறார். அதுக்கப்புறம் திரும்பவும் என்ன சொல்கிறார்? அலைகளும் நுரை குமிழிகளும் நீரிலிருந்து எப்படி வேறில்லையோ அவ்விதம் ஆத்ம வெளிப்பாடாம் ஜகத்தும் ஆத்மாவாகிய என்னிலிருந்து வேறில்லை. இப்போ நான் ஆத்மா, என்னுடைய ஆத்மா, நான் ஆத்மா பிரம்மமாக இருக்கும்போது எனக்கு ஒரு பர்டிகுலர் கேரக்டரைசேஷன், பர்சனாலிட்டி கிடையாது. எனக்கு ஒரு உருவம் கிடையாது. இவ்வளோ நாளாக எனக்கு ஒரு உருவம் இருக்குது, நான் ஒரு மகாராஜா, நான் இதிலெல்லாம் இந்த விஷயத்தில் நான் நல்லவன், இந்தந்த விஷயத்தில் நான் கெட்டவன், எனக்கு இந்த நிறை இருக்குது, இந்த குறை இருக்குதுன்னு என்னை வடி அமைக்க முடியும், என்னை நானே சித்தரிக்க முடியும். நான் இப்படிப்பட்டவன் அப்படின்னு என்னை பற்றி நானே ஒரு எஸ்ஸை எழுத முடியும். வரையறுக்கப்படக்கூடிய ஒரு நாம ரூபமாக நான் இருந்தேன். ஆனால் ஆத்மா பிரம்மமாகியது அது உருவமற்றது. என்னுடைய இயல்புத்தன்மை அதை தரிசனம் செய்யும்போது நமக்கு என்ன தெரியுது? அது உருவமற்றது, அது வரையறுக்க முடியாதது, அதுக்கு ஒரு கேரக்டரைசேஷனோ குவாலிட்டியோ பர்சனாலிட்டியோ கிடையாது. அது பூரணமானது, அது ஏகமானது அப்படின்னு நாம் முதல்ல ஆத்ம தரிசனத்தில் நம்மளுடைய இயல்புத்தன்மை எப்படிப்பட்டது அப்படின்னு நமக்கு தெரியுது. அதுக்கப்புறம் அங்கிருந்து பார்க்கும் பொழுது இந்த ஆத்மா தான் இந்த உடலாகவும் மனமாகவும் அகங்காரமாகவும் பிரபஞ்சமாகவும் தெரிகிறது. எப்படி ஒரு நடிகர் வேஷத்தை ஏற்று நடிக்கிறாரு, நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஸ்டேஜில் அவர் ஒரு கேரக்டராக பெர்ஃபார்ம் பண்ணுறார். அதுக்கப்புறம் பிரேக் டைமில் மேக்கப் எல்லாம் கலைச்சிட்டு அவராக இருக்கார். அப்போ பார்க்கும்போது இந்த நடிகர் தான் அந்த ரோலாக ப்ளே பண்ணியிருக்காரு. 10 ரோலையும் இவரே தான் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் 10 ரோல் பண்ணுறாரு ஒரே நடிகர். தசாவதாரம் 10 ரோல் பண்ணுறாரு. அந்த மேக்கப்பை கலைக்கும்போது பார்த்தா 10 ரோலும் மேக்கப்பை கலைக்கும்போது ஒரே ஆக்டர் தான் பின்னாடி இருக்கிறார். அந்த மாதிரி இந்த ஆத்ம தரிசனத்தை அந்த நடிகரை பார்த்ததுக்கு அப்புறம் தெரியுது இந்த நடிகர் தான் அந்த 10 ரோலாகவும் இருந்தார். ஆத்ம தரிசனத்தை பார்த்ததுக்கப்புறம் இந்த ஆத்மா தான் எல்லா உடல் மனம் அகங்காரத்துக்கும் பின்னாடியும் இருப்பது ஒரே ஆத்மா தான். இப்போ முதல்ல குவாலிட்டியே இல்லாத, வரையறுக்க முடியாத, உருவமற்ற இந்த ஆத்மாவை தரிசனம் செய்த பிறகு இந்த உருவமற்ற ஆத்மாதான் எல்லா உருவங்களுக்கு பின்னாடியும் இருக்கிறது, எல்லா உருவங்களாகவும் தெரிகிறது. எப்படி கடல் நீரானது அந்த தண்ணி தான் அலைகளாகவும் குமிழிகளாகவும் ஐஸாகவும் இருக்கிறது, ஒரே தண்ணி தான். ஆனால் அதே தான் ஐஸாக தெரியுது, அதே தான் குமிழிகளாக நுரைகளாக தெரியுது, அதுதான் அலைகளாக தெரியுது. அலைகளுக்கும் குமிழிகளுக்கும் ஐஸுக்கும் இருக்கக்கூடிய எசென்ஷியல் நேச்சர் அது கடல் நீர் தான். ஒரு துணி எடுத்துக்கிட்டோம்னா அதில் பல டிசைன் இருக்கும். ஆனால் ஆழமாக ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா நூல் இலை தான் இருக்கும். அந்த நூல் இலை தான் வேறு மாதிரி துணியாக, டிசைனாக, பெட்ஷீட்டாக இருப்பது அந்த நூல் இலை தான். அந்த எசென்சியல் நேச்சர் நம்மளுடைய உடல் மனம் அகங்காரத்தை தாண்டி இருக்கக்கூடிய உண்மையில் இருக்கக்கூடியது. அந்த பெட்ஷீட்டில் உண்மையில் இருக்கக்கூடியது என்ன? நூல் இலை. கடலில் என்னென்னமோ தெரியுது, சர்ஃபேஸில் ஐஸு தெரியுது, நுரை தெரியுது, அலை தெரியுது. உண்மையில் இருப்பது என்ன? மாறாமல் எப்பவுமே இருந்துக்கிட்டு இருப்பது என்ன? கடல் நீர். இந்த பிரபஞ்சத்தில் பல நாம ரூபங்கள் தெரிகிறது. அதை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா எனக்குள்ள இந்த உடல் மனம் அகங்காரம் தெரியுது. இதையெல்லாம் தாண்டி போய் அதனுடைய எசென்சியல் நேச்சர் கடந்து உள் சென்று கருவறைக்குள், இதய குகைக்குள், எசன்ஸ் கடைசி வரைக்கும் போகணும். ஒரு பெட்ஷீட்டில் கடைசி வரைக்கும் போனால் நூல் இலை. ஒரு கடலில் கடைசி வரைக்கும் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா கடல் நீர். ஐஸ் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாலும் கடல் நீர், நுரையை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாலும் கடல் நீர், அலைகளை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாலும் கடல் நீர். அந்த மாதிரி எனக்குள்ள சுய விசாரணை, ஆன்ம விசாரணை, என்னுடைய எசென்ஷியல் நேச்சரை நான் தேடி பார்த்தா நான் அடைவது ஆத்மா பிரம்மம். இந்த ஆத்மா பிரம்மம் தான் எல்லா உடல் மனம் அகங்காரத்திற்கும் ஆதாரமாக, எசன்ஸாக இருப்பது அப்படின்னு நமக்கு தெரிய வரும். இப்போ முதல்ல ஆத்ம தரிசனம், அங்கிருந்து பார்க்கும்போது இந்த விஸ்வமெல்லாம் ஆத்மாதான் அப்படின்னு நமக்கு தெரிய வரும். இந்த சூட்சமமான விஷயம் ஆத்ம தரிசனம் பண்ணால் அதுக்கப்புறம்
இந்த ஜகத்தும் ஆத்மாவாகவே நமக்கு தெரியும். ஃபஸ்ட்டு இந்த உடல் நானல்ல, இந்த உலகம் நானல்ல, தெரிவதெல்லாம் நானல்லன்னு அது விலக்கி ஆத்மாவை தரிசனம் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இந்த உடலும் உலகமும் ஆத்மாதான். இப்படி படம் பார்க்கும்போது ஸ்க்ரீன் இருக்குது, ஸ்க்ரீனுக்கு மேலே இந்த ஹீரோ ஹீரோயின் எல்லாம் ப்ரொஜெக்ட் பண்ணப்படுறாங்க, படம் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ குழந்தைகள் என்ன நினச்சிக்குவாங்க, உண்மையாலுமே அங்கே ஹீரோ இருக்கிறாரு, ஹீரோயின் இருக்கிறாங்க, வில்லன் இருக்கிறாங்க, அங்கே சண்டை நடக்குது, அங்கே இருக்கிற மனிதர்கள்லாம் உண்மைன்னு நினச்சிக்குவாங்க. பெரியவங்களுக்கு என்ன தெரியும், அங்கே வெறும் ஸ்க்ரீன் தான் இருக்குது, அங்கே மனிதர்கள் எல்லாம் கிடையாது. அப்போ அதை அந்த குழந்தைக்கு காட்டி கொடுக்கணும்னா ஃபஸ்ட்டு அந்த படத்தை நாம் ஆஃப் பண்ணணும். ப்ரொஜெக்டரை ஆஃப் பண்ணி, பாருப்பா இங்கே வெறும் ஸ்க்ரீனு, வெள்ளை ஸ்க்ரீனு தான் இருக்குது, அதுக்கு மேலே இந்த படங்கள் எல்லாம் ப்ரொஜெக்ட் பண்ணப்படுது, உண்மையில் அங்கே மனிதர்கள் கிடையாது, ஸ்க்ரீன் மட்டும்தான் இருக்குது. அதை காட்டி கொடுக்கறதுக்கு அந்த ப்ரொஜெக்டரை கொஞ்சம் நேரம் ஆஃப் பண்ண வேண்டியதாக இருக்குது. அந்த மாதிரி இந்த உடல் ஜகத்தெல்லாம் நானல்ல, அனாத்மான்னு விட்டு விலக்கி ஆத்மாவை தரிசனம் செய்கிறது, வெறும் ஆத்மாவாக மட்டும் தரிசனம் செய்வது இந்த ப்ரொஜெக்டரை ஆஃப் பண்ணி வெறும் ஸ்க்ரீனை காட்டுற மாதிரி. அதுக்கப்புறம் என்னதான் அதில் படம் ஓட்டுனாலும் அங்கே இருக்கிறது ஸ்க்ரீனு தான். ஆத்மாவை தரிசனம் செய்த பிறகு என்னதான் இந்த பிரபஞ்சம் தெரிந்தாலும், உடல் மனம் அகங்காரம் ஆட்டம் போட்டாலும் இருப்பது ஆத்மாதான் அப்படின்னு நமக்கு ஜகத்தெல்லாம் ஆத்மாவாக நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். இதை தான் ஸ்ரீ கோயிலில், இப்போ ஒரு சிவன் கோயிலில் இந்த சிவலிங்கம், கோயில் அப்படிங்கிறது ஒரு குறியீடு. நடக்க வேண்டியது நமக்குள்ள இந்த ஞான அனுபவம், விடுதலை, முக்தி, பேரானந்தம், இந்த சம்சார துயரத்திலிருந்து விடுபடுவது எப்படி, அதுக்கு ஒரு மேப்பு தான், ஒரு ஃபிசிக்கல் மேப்பு, ஒரு குறியீடு, ஒரு லிங்கம், அது கோயில். இப்போ அந்த ஸ்ரீ கோயிலில் ஒரே கல்லில் அந்த நந்தியை செதுக்கி வச்சுருக்கிறாங்க, ஒரு உருவம். அப்புறம் இந்த கோயிலினுடைய ஸ்ட்ரக்சர், கோயிலினுடைய அந்த கோபுரத்தில் பல சிலைகள், எண்ணற்ற சிலைகள், ஒவ்வொன்றும் ஒரு உருவம் இருக்கும். அந்த எல்லா உருவமும் அதே கல்லில் தான், ஒரே கல்லில் தான் அந்த நந்தியை பண்ணுறாங்க, கோபுரத்தில் இருக்கக்கூடிய எல்லா உருவமும் பண்ணுறாங்க. கடைசியாக அதே கல்லில் உருவமில்லாத ஒரு சிவலிங்கம், சிவத்துக்கான ஒரு லிங்கம், குறியீடு அப்படின்னா என்ன, உருவமற்ற. இந்த கல்லில் எண்ணற்ற உருவத்தை செதுக்குறாங்க, கடைசியில் உருவமே இல்லாமல் அந்த கல்லில் எந்த உருவத்தையும் செதுக்காமல் கொண்டு போய் கர்ப்ப கிரகத்தில் ஒன்று வச்சிட்றாங்க. எந்த கல்லை வச்சு இத்தனை உருவங்களை அழகாக சிற்பி செதுக்குனாரோ, கடைசியில் கடவுளுக்கு உருவமே இல்லாமல் ஒரு ரவுண்டாக, அதில் எந்த ஷேப்புமே இல்லை, எந்த ஒரு கலைப்பாடு, வேலைப்பாடு, அலங்காரம் எதுவுமே இல்லாமல் வெறும் கல்லை கர்ப்பகிரகத்தில் வச்சுக்கிட்டு, இதுதான் சிவத்துக்கான லிங்கம், சிவத்துக்கான குறியீடு. ஜீவனாகிய இந்த பசு, நந்தி, அதுக்கு ஒரு உருவம் இருக்கு. அதே கல் தான் சிவலிங்கம் எந்த கல்லால் பண்ணப்பட்டதோ அதே கல்லால் இந்த நந்தியும் பண்ணப்பட்டிருக்கு. ஆனால் அதுக்கு ஒரு உருவம் இருக்கு, உருவத்தை செதுக்கி வச்சுருக்காங்க. அதே கல் உருவம் இல்லாமல் இருந்துச்சுன்னா அது சிவத்துக்கான லிங்கம். ஜீவனுக்கு உருவம் இருக்கிறது, பசுவுக்கு நந்திக்கு உருவம் இருக்குது, சிவனுக்கு உருவம் இல்லை. அப்போ ஜீவனனுடைய, பசுவினுடைய, நந்தியினுடைய எசன்ஸ், இந்த நந்திங்கிற உருவம் எந்த கல்லால் பண்ணப்பட்டது, அந்த கல் உள்ளே இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு நாம் தரிசனம் பண்ணுறதெல்லாம் உருவங்களை எல்லாம் தரிசனம் செய்து விட்டு, இந்த நந்தி காதில் ஏதோ சொல்லிட்டு உருவங்களை எல்லாம் தரிசனம் செய்து விட்டு, அதையெல்லாம் விட்டு விலக்கி ஒவ்வொரு வாயிலாக உள்ளே சென்று எல்லா உருவங்களையும் விட்டு விலக்கி, உருவமற்ற இந்த உருவங்கள் எல்லாம் எந்த கல்லுனால் பண்ணப்பட்டதோ அந்த உருவமற்ற வெறும் கல்லை நாம் சிவமாக. இந்த கோயில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்ட்ரக்சரும், எல்லா ரூபங்களும் எந்த கல் எசன்ஸுனால் பண்ணப்பட்டதோ அந்த கல் சிவம். இப்போ இது ஒரு குறியீடு. இந்த பிரபஞ்சமாகிய ஸ்தூல சூட்சும நாம ரூபங்கள் எல்லாமே எந்த எசன்ஸால் பண்ணப்பட்டதோ அது ஆத்மா, பிரம்மம். இப்போ எல்லா நாம ரூபத்தையும் விட்டு விலக்கி எசன்ஸை தரிசனம் பண்ணணும். கோயில் இருக்கக்கூடிய எல்லா நாம ரூபத்தையும் விட்டுட்டு கடைசியில் அந்த சிவத்தை, சிவலிங்கத்தை, சிவத்துக்கான லிங்கம், வெறும் கல் இருக்குது, அதில் எந்த உருவமும் செதுக்கப்படலை, அதை தரிசனம் செய்துவிட்டு இந்த கல் தான்
நந்தியாகவும் கோபுரத்தில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸாகவும் நீங்கள் ஏறி நிற்கிறீங்களே அந்த படிக்கட்டாகவும் இந்த கல் தான் இருக்குது. இப்போ இதுதான் சூட்சமமான விஷயம். இப்போ குருக்களானவர் அங்கேயே இருக்கிறாரு. அதுக்கு சிவலிங்கத்துக்கு பூஜை பண்ணுறாரு, மலர்களை அனுபவிக்கிறார். மலர் மாலை சந்தனத்தினாலேயும் பஞ்சாமிர்தத்தினாலேயும் அபிஷேகம் பண்ணுறாங்க, ஊதுபத்தி ஏற்றி வைக்கிறாங்க. அதுக்கெல்லாம் இதெல்லாம் என்னத்தை குறிக்குது அப்படின்னா, இந்த ஆத்ம தரிசனத்தை நாம் பண்ணினா பஞ்சாமிர்தம் போல இனிக்கும், சந்தனம் போல மணக்கும், மலர்களைப் போல ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படிங்கிறத குறிப்பதற்காக, ஃபிசிக்கலாக குறிப்பதற்காக இந்த சிவத்து மேலே பஞ்சாமிர்தம் இருக்குது, சந்தனம் இருக்குது, விபூதி எல்லாத்தையும் எரிச்சதுக்கப்புறம் எது மிஞ்சுமோ, எல்லா நாமரூபம் இல்லாமல் போனதுக்கப்புறம் எது மிஞ்சுமோ, எப்படி ஆழ்நிலை தூக்கத்தில் எல்லா நாமரூபமும் இல்லாத போனதுக்கப்புறம் எது மிஞ்சுதோ அது சிவம். இப்போ உண்மையில் தரிசனம் நடக்க வேண்டியது கடவுள் உள்கடந்து சென்று தரிசனம் செய்யணும். தரிசனம் நடக்க வேண்டியது நமக்குள்ள ஆத்ம தரிசனம் நடக்கணும். அதுக்கு ஒரு ஃபிசிக்கல் குறியீடு தான் கோயில். ஃபஸ்ட்டு நாம் என்ட்ரி பண்ணும்போது பலி கொடுக்கணும். ஜீவாத்ம பாவம்னு நாம் எதை பிடிச்சி வச்சுருக்கோமோ அதை நாம் பலி கொடுக்கணும். அந்த தாமரையை கவுத்தி போட்டு வச்சுருப்பாங்க. மலராத தாமரை, சுருண்டு கிடக்கக்கூடிய பாம்பு, அது ஜீவன். கான்ஷியஸ்னஸ் இன்னும் விரியலை. அதை நாம் பலி கொடுத்து அந்த இடத்த விட்டுட்டு, நான் உடல் மனம் அகங்காரம் ஜீவன்கிற இடத்துல நாம் விட்டாத்தான், அதை டொனேட் பண்ணாதான், அதை பலி கொடுத்தாத்தான் சிவன் நான் அப்படிங்கிற அனுபவம் ஏற்படும். நாம் இருக்கிற இடத்த விட்டாத்தான் மேலான இடத்துக்கு நாம் போக முடியும். இருக்கிறத விடாமல், இந்த பற்றுக்களை விடாமல் மேலான இடத்துக்கு நாம் போக முடியாது. அதனால் கோவிலுக்கு என்ட்ரு பண்ண உடனேயுமே முதல்ல பலிப்பீடம். இருக்கிற இடத்தை முதல்ல விடு, இருக்கிற பாவனையை முதல்ல விடு, அதை முதல்ல நீ சரண்டர் பண்ணு. நீ எதுவாக உன்னை பாவித்து கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கிறையோ அதை விடு. அதுதான் பலி, அதுதான் டொனேஷன். அதுக்கப்புறம் இப்படி டொனேட் பண்ணி உள்ளே வர்றவங்களுக்கு திரையை விலக்கி கடவுளை பிரகாசப்படுத்தி காட்டுறாரு. கடவுளுடைய குவாலிட்டிஸ், பஞ்சாமிர்தம், சந்தனம், ஊதுபத்தி வாசனை, மலர்கள், இப்படித்தான் ஆனந்தமயமாக சிவம் இருக்கிறது. நம்மளுடைய ஆத்மாங்கிறது பூரணம், அது ஆனந்த ஸ்வரூபம். அது எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அது எப்பவும் நித்தியமாக இருக்கும். இந்த கல் எப்பவுமே நித்தியமாக இருக்குது, அதுக்கு உருவம் இல்லை. ஆனால் அதில் செதுக்கப்பட்ட சிலைகளுக்கு டேமேஜ் வரலாம், குற்றம் குறை வரலாம். சிலைகளில் குறை இருக்கலாம், கொஞ்சம் மூக்கு நீளமாக போச்சு, கொஞ்சம் கை சின்னதாக போச்சுன்ட்டு இந்த கல்லுனால் உருவாக்கப்பட்ட சிலைகளுக்கு குற்றம் குறை இருக்கும். ஆனால் இந்த கல்லுக்கு அது உருவமே இல்லை, இதில் குறையே சொல்ல முடியாது. அந்த மாதிரி இந்த ஆத்மாவில் தெரியக்கூடிய இந்த உடல் மனம் அகங்காரம் ஜகத் எல்லாமே உருவங்கள். இதுக்கு குறை இருக்கும். ஆனால் இதற்கு எசன்ஸான ஆத்மா பிரம்மத்துக்கு குறையே இல்லை. இதை ஒரு ஃபிசிக்கல் குறியீடாக, எப்படி நாம் ஒரு பெரிய பில்டிங், மல்டி ஸ்டோரி பில்டிங் கட்டணும்னா இன்ஜினியர் ஈஸியாக, இந்த கஸ்டமர், அவர் ஒரு பெரிய இன்ஜினியர், ஆனால் கஸ்டமருக்கு இன்ஜினியரிங்கை பற்றி நாலேஜ் இல்லை. வீடு யார் கட்டுறாங்களோ, பில்டிங் யார் கட்டுறாங்களோ அவருக்கு இந்த பில்டிங்கை எப்படி கட்டுறது, அதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் பற்றின ஒரு ஐடியாவும் கிடையாது. அப்போ கட்டுற இன்ஜினியர் இந்த கஸ்டமருக்கு புரிய வைக்கிறதுக்கு ஒரு மினியேச்சர் மாடல் பண்ணுவார். ஏதோ ஒரு பிளாஸ்டிக் ஃபைபரில் அந்த என்டையர் பில்டிங்கும் 3Dயில் பண்ணி காட்டுவார். பாருங்கள், இந்த ரூம் இங்கே வரும், இந்த டாய்லெட் இங்கே வரும், இந்த ஸ்டெப்ஸ் இங்கே வரும். ஒரு மினியேச்சர் மாடல் பண்ணி ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக பண்ணி கொடுப்பாங்க. அந்த மாதிரி உடல் மனம் அகங்காரத்தை கடந்து குருவானவர் அஞ்ஞான திரையை விலக்கி ஆத்ம தரிசனத்தை பிரகாசப்படுத்தி ஆத்மாவை பிரகாசப்படுத்தும் போது, அதை நாம் தரிசனம் செய்யும் போது பேரானந்தம், நிம்மதி, குறையற்ற தன்மை இதெல்லாம் நமக்கு கிடைக்கும். ஆனந்தமாக இருக்கலாம் அப்படின்னு அது நமக்கு கிடைக்கும். இதெல்லாம் நம்மளுடைய அனுபவமாக இருக்கும். அப்படிங்கிறதுக்கு ஒரு மினியேச்சர் மாடல் தான் கோவில், ஸ்ரீகோவில் அப்படிங்கிறது. நடக்க வேண்டியது சூட்சமமான இந்த விஷயம் நமக்குள்ள குருவானவர் காட்டி கொடுக்க சத்சங்கம் உபதேசத்தினால ஆத்ம தரிசனம் உண்டாகும் போது நமக்கு கவலையிலிருந்து விடுதலை, பயத்திலிருந்து விடுதலை, பேரானந்தம், பூரணத்துவம்லாம் நம்முடைய அனுபவமாக இருக்கும். அப்படிங்கிறதுக்கு ஒரு குறியீடு ஸ்ரீகோவில். அகங்காரத்தை பலி கொடுத்து கடவுளை நாம் பார்க்கணும். இது ஒரு மினியேச்சர் மாடல். மினியேச்சர் மாடல் புரிஞ்சுக்கிறதுக்காக.
அந்த மினியேச்சர் மாடல் அந்த பில்டிங்கில் நாம் போய் இதுவே பில்டிங்னு சொல்லி அதில் நாம் பயன்படுத்த முடியாது, குடியிருக்க முடியாது. இப்போ ஸ்ரீகோவிலுங்கிறது ஒரு குறியீடு, மினியேச்சர் மாடல். அதிலிருந்து நாம் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணணுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நமக்குள்ள அது நடக்கணும். கடவுள் தரிசனம் உள்கடந்து அது நமக்குள்ள நடக்கணும். இதய குகையில் கர்ப்ப கிரகத்தில் எசன்ஸ் நம்மளுடைய இயல்பு நிலையாக அது இருக்குது. அதை கடந்து நாம் தரிசனம் செய்தால் அங்கிருந்து பார்க்கும்போது சிவலிங்கத்தை பார்த்ததுக்கப்புறம் இந்த கல் தான் சிவத்துக்கான லிங்கம், அது ஒரு குறியீடு, அதுவே சிவன். அந்த கல்லையே சிவன்னு நாம் பாவிச்சுக்க கூடாது, அங்கேயே நின்றக்கூடாது. அது சிவத்துக்கான ஒரு குறியீடு. அந்த சிவத்தை நமக்குள்ள நாம் தரிசனம் பண்ணணும். இந்த கல்லை தரிசனம் பண்ணதுக்கப்புறம் இந்த கல்லுனால தான் இந்த கோயில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்ட்ரக்சர்ஸுமே உருவாக்கப்பட்டிருக்கிறது. பனை நிற்கிறதும் அந்த நந்தியும் அந்த கோபுரமும் எல்லாம் சிவமயமாக, எல்லாமே கல்லுமயமாக தெரியும். இதுக்கு முன்னாடி எல்லாம் விதவிதமாக தெரிஞ்சு. என்னைக்கு நான் அந்த கல்லை பார்த்தனோ, இந்த கல் தான் இந்த கோயில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்ட்ரக்சர்ஸுக்கு உருவாவதற்கு காரணமாக இருப்பது. அப்போ எல்லா இடத்துலையும் இந்த கல் தான் இருக்குது. உருவங்களையெல்லாம் கடந்து இந்த ஆத்மாவை எனக்குள்ளே நான் தரிசனம் பண்ணனா, இந்த ஆத்மா தான் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாம ரூபங்களாகவும் இருக்கிறது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா, இங்கே இருப்பது ஒரே ஒரு பொருள் தான். அதுக்கு குறையில்லை, அது எப்பவுமே நிரந்தரமாக இருக்கிறது. இதை தவிர வேறொரு பொருளே கிடையாது. இங்கே ஆசைப்படுறதுக்கும் பயப்படுறதுக்கும் ஒன்றும் இல்லை. தான் ஆத்மா மட்டுமே இருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் கடைநிலை. இதுக்கான குறியீடு தான் ஸ்ரீகோயில். இதையே தான் அடுத்த பாடல்ல ஜனகர், என்னை ஆத்மா என்று அறியாததால் ஜகத் தோன்றுகிறது, என்னை ஆத்மா என்று அறிந்தால் ஜகத் தோன்றாது, கயிறென்று அறியாததால் அதில் பாம்பு தெரிகிறது, கயிறை அறிந்ததும் பாம்பு தெரிவதில்லை. என்னை ஆத்மா என்று அறியாததால் ஜகத் தோன்றுகிறது, என்னை ஆத்மா என்று அறிந்தால் ஜகத் தோன்றாது, கயிறென்று அறியாததால் அதில் பாம்பு தெரிகிறது, கயிறை அறிந்ததும் பாம்பு தெரிவதில்லை. இப்போ இதையே தான் தமிழ் மொழியில் கல்லை கண்டால் நாயை காணோம், நாயை கண்டால் கல்லை காணோம் அப்படின்னு ஒரு பழமொழி. ஒரு கல்லுனால ஒரு நாயினுடைய ஒரு சிலையை வடிவமைத்து வச்சுருந்தா சின்ன குழந்தைகள் 6 மாதம் 1 வயசு இருக்கக்கூடிய குழந்தைகள் பார்த்தா அது நாய் மாதிரி தெரியும். அது நாய் தெரியுது, அதுக்கு கல்லாக தெரியலை. அதுவே பெரியவங்க பார்க்கும்போது அது கல், அது நாய் இல்லை அப்படின்னு தெரியும். இப்போ கல்லை பார்க்கும் பொழுது அந்த எசன்ஸை பார்க்கும்போது உருவம் தெரியாது, நாய் தெரியாது. கல்லாக பார்க்கும்போது உருவம் தெரியாது, நாய் தெரியாது. நாயாக பார்க்கும்போது ஒரு வயசு குழந்தை அதை நாயாக பார்க்குது, அந்த உருவத்தை பார்த்து மயங்கி விட்டது. அப்போ கல் தெரியாது, எசன்ஸ் தெரியாது. இவ்வளவு நாளாக ஆத்மா தெரியாததுனால, என்னுடைய எசன்ஸ் தெரியாததுனால, பிரம்மம் தெரியாததுனால, என்னுடைய இயல்புத்தன்மை பூரணத்துவம் சச்சிதானந்த ஸ்வரூபம் தெரியாததுனால என்னை ஒரு குறையுள்ள ஜீவன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். கல் அப்படின்னு தெரியாதனால அது நாயின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். தூரத்துலேருந்து பார்க்கும்போது உண்மையாலுமே ஒரு நாய் உட்காந்துக்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சுங்க. இப்போ பக்கத்தில் தொட்டு பார்த்தா தான் இது கல்லுன்னு தெரியுது. கல் தெரியாததுனால நான் அதை நாயின்னு நினச்சி பயந்துக்கிட்டு இருந்தேன். பக்கத்தில் போனால் கடிச்சு வச்சிருமோன்னு நான் பயந்துக்கிட்டு இருந்தேன். இப்போ தொட்டு பார்த்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்து இது வெறும் கல்லுன்னு தெரிஞ்சதுனால இந்த நாய்ங்கிற பாவனையும் அதனால் ஏற்பட்ட பயமும் இப்போ போயிடுச்சு. அந்த மாதிரி ஜனகர் இவ்வளவு நாளாக என்னை ஆத்மா நான் விசாரம் பண்ணி பார்க்காம, ஆராய்ச்சி பண்ணி பார்க்காம, நான் வெறும் ஜீவன் நினச்சிக்கிட்டு இருந்ததுனால நான் பந்தத்தில் இருக்கேன், நான் குறையில் இருக்கேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இப்போ ஆராய்ச்சி பண்ணி குருவினுடைய உபதேசத்தின் மூலமாக ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் பொழுது நான் ஆத்மா அப்படின்னு தெரிஞ்சதுனால இப்போ இந்த ஜீவன் தெரியாமல் போயிட்டான், உலகம் தெரியாமல் போயிடுச்சு, எல்லாமே ஆத்மாவாக தெரிகிறது. இப்போ கல்லை கண்டால் நாயை காணோம், நாயை கண்டால் கல்லை காணோம். சிவத்துக்கான லிங்கத்தை தரிசனம் செய்யாத வரைக்கும் எல்லாம் உருவங்களாக தெரியும். பல தேவர்கள் தேவதைகள் மனிதர்களாக அந்த கோபுரத்தில் பல உருவங்கள் வடித்து வச்சிருப்பாங்க. அந்த உருவங்கள் தெரியும். என்னைக்கு சிவலிங்கத்தை நான் தரிசனம் பண்ணிட்டோ, அந்த கல்லை தரிசனம் பண்ணிட்டனோ, எசன்ஸை தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த கல் தான், இந்த கல்லை வச்சு தான் எல்லா சிலைகளையும் வடிவமைச்சிருக்கிறாங்க அப்படின்னு தெரியும். அதுக்கப்புறம் சிலைகளாக தெரிந்தது எனக்கு இப்போ கல்லாக தெரியும்.
சிவலிங்கத்தை தரிசனம் பண்ணதுக்கப்புறம் இங்கே இருக்கிறதெல்லாம் இதே கல் தான் அப்படின்னு எனக்கு தெரியும். ஆத்ம தரிசனம் பண்ணதுக்கப்புறம் இங்கே இருக்கிறதெல்லாம் இதே ஆத்மா தான் அப்படின்னு ஜெகத் முழுமையும் எனக்கு ஆத்மாவாக தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ஜெகத் காணாமல் போயிடும். இதுக்கு முன்னாடி வெறும் உருவங்கள் மட்டும் தெரிந்தது, ஜெகத்து தெரிந்தது, ஆத்மா தெரியவில்லை. இப்போ ஆத்மா தெரிகிறது, ஜெகத்தை தெரியவில்லை. கல்லை பார்க்கும்போது நாயை காணோம், நாயை பார்க்கும்போது கல்லை காணோம். மேலும் பாடல்களை நாம அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி.